பேசுறேன் சார். அப்படியே பின்னாடி எந்திரிச்சு நின்று நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றீங்க சார்? கிளினிக்கா சார்? எந்திரிச்சு நில்லுங்க சார். சார் பின்னாடி சொல்லுங்க. நீங்க வந்துட்டு அடுத்த மாசம் வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. ஒரே செகண்ட் அடுத்த மாசம் வந்து ஃபோன் பண்ணி ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க, கால் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு மருந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு நீங்க டிராவல் பண்ண வேணாம், அதுக்கு அடுத்த மாசம் நேர்ல வந்தா போதும்னு. நீங்க அப்ப என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க? நான் கால் பண்ணேன், கால் ரிசீவ் பண்ணல. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி செக் பண்ண சொல்லிருந்தாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு கழுவி ஊத்தி கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் சார், உட்காருங்க சார். பல பேரோட குமுறல் தான். நீங்க வந்த உடனே என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஃபோன் கால் வந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. வெளியே கூட கிளினிக் வெளியே வந்து ஃபோன் கால்ஸ் பற்றி உள்ளே பேச வேணாம்னு ஒரு போஸ்ட் எழுதி விட்டிருக்கேன். ஏன்னா உள்ளே என் ரூமில் வந்து அரை மணி நேரம் நாங்கள் 6 மாசமா ட்ரை பண்ணோம், 1 வருஷமா ட்ரை பண்ணோம், ஃபோன் கால் எடுக்கிறது இல்லை, ஏதோ வேணும்னே பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப எல்லாரும் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, எனக்கு திட்டுறீங்க, எனக்கு தெரியுது. நல்லா சத்தமாகவே என்ன வீடியோஸ் பண்ணலாம் அது கீழே வந்து அந்த குமுறல் இருந்துகிட்டே இருக்குது. கிளினிக் வர என்னோட பேஷண்ட்ஸ்க்கே ஃபாலோ பண்ணி மருந்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது என்னால் வந்து ஃபோன் கால் எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொன்னேன்னா என்னால் வேலை பார்க்க முடியாது. அப்போ நீங்களாம் கேட்கலாம், எனக்கு நல்லா சத்தமாகவே கேட்குது, நீ ஏன் உன்னை யார் பேசுனா, நீ 4 பேர் வேலைக்கு போட வேண்டியதுதானே? அப்படி வேலைக்கு போட வக்கீலேனா எதுக்கு ஃபோன் கால் நம்பரை ஃபேஸ்புக்கில் போடுற? அப்புறம் எப்படி நாங்கள் இது பண்ணுறது? நீங்கள் வீட்டில் கண்ணாமலான்னு திட்டுறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆள் போடல ஃபோன் கால்ஸ்க்கு. காமி அப்படியே 3 பேர் ஸ்மைல் ப்ளீஸ். இது செல்லக்கட்டி சிரிட்டி தங்க. சங்கி, உன் பேர் என்னடி? சங்கி வண்டியா? நந்தினி, உன் பேர் செல்லாம்? தனலட்சுமி. இந்த 3 பேர் தான் வந்து ஃபோன் கால்ஸ் பேசுறவங்க. இவ வந்து காமிடா 9894739031 இவகிட்ட தான் இருக்கும். எடுக்கலன்னா இவளுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுங்க, கண்ணாமனான்னு திட்டுங்க. நான் பாவம் வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் தரேன். அப்புறமா வந்துட்டு சினிமா கூட்டு போறேன், டூர் கூட்டு போறேன், என்ன கேட்குறாங்களோ பண்றேன். பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிறேன். என் 2 பிள்ளைங்க தான் பார்த்துக்கிறேன். அவள் வந்து 9003412444. அவள் வந்து ஃபாரின் கால் நம்பர் காமிச்சிட்டா. அவள் வந்து ஃபாரின் கால் நம்பர் எடுத்துப்பியும். நல்ல சேலரி கொடுத்து, 3 நேரம் சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, நல்ல நான்வெஜ் கொடுத்து என் பிள்ளைங்கமே பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபோனில் திட்டாமல் பேசினா அவங்க பேசுவாங்க, திட்டினா கட் பண்ண சொல்லிட்டேன். ஏதாவது கோவப்பட்டு சண்டை போடுறவங்கள பிளாக் பண்ண சொல்லிட்டேன். அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்க கிட்ட சண்டை போட்டா, திட்டினா, என் பிள்ளைங்க கிட்ட நீங்க கோவப்பட்டா அவங்க உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பேஷண்ட் ஃபைட்டிங் கேஷீட் மேலே எழுதிட்டாங்கன்னா அந்த கார்டுக்கு அப்பாயின்மெண்ட் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஒருத்தவங்க திட்டிட்டீங்க, அவங்க வேலையை விட்டு போயிட்டு அடுத்த ஆளை என்னால் தேட முடியாது. இவங்க எல்லாமே என் குழந்தைங்க, என் பிள்ளைங்க. என் பிள்ளைகளை நீங்க திட்டாம ரெக்வஸ்ட் பண்ணி காலையில 10 மணிலேருந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு 5 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. இல்லை 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் ரெகுலராக கரெக்டாக ஃபோன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொரியர்ஸ்க்கு எழுத போயிடுவாங்க. அடுத்து நிறைய கூட்டம் வந்து அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவாங்க. அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். டெய்லி 50 பேருக்கு ஃபோன் பேசி, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு 50 பேருக்கு ஃபோன் பேசி என்கிட்ட கொண்டு வந்து சைன் வாங்குறாங்க. சாயந்தரம் டம்மி நம்பர் இது எழுத மாட்டேங்கிட்டாங்க. நான் நம்புறேன், என் பிள்ளைங்க அப்படிலாம் ஏமாத்த தெரியாது. 50 நம்பர் பேசுறாங்க. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களால அதுக்கு மேலே பேச முடியாது. என்னடா சொல்லும்? பாவம் ஆமாங்கிறா. அவ வந்து 50 நம்பர் பேசுறாங்க. டெய்லி 50 கொரியர் கிளினிக்லேருந்து எங்க பேஷண்ட்ஸ்க்கு போயிட்டு தான் இருக்கு, போகாம இல்லை. இவள் தான் அவங்களால முடியும். சரிங்களா? நைஸ் பண்ணுங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஃபோனை எடுத்தா தானே அவர் எட்டி பார்க்குற. எனக்கு எல்லாம் தெரியுது. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பேட்ச் வந்து நாங்கள் திருந்திட்டோம். இவங்க இப்போ தானே 1 மந்த்தை தானே பார்க்குறீங்க, 1 மாசமா தான் இவளுங்க பார்க்குறாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி சலிச்சு போனவங்க இனிமேல் தைரியமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கெல்லாம் சூப்பர் விஷயம் எங்கள் முத்தம்மா வந்து என்னன்னா, பேசுறீங்களாடி இவங்க அப்படி மட்டும் தான் கேட்க தெரியும். முத்தம்மாக்கு போய் அவங்க சைலண்ட்ல போட்டிருக்காங்களா, அப்புறமா ரிங் வருதா, அப்புறம் இவங்க வேற யாரு கூடயா பேசிட்டு தான் இதுல தான் போன் பேசுறாங்க, அப்படியே செக் பண்ண தெரியாது. ஆனா எங்க முத்தம்மா நல்லவங்க. நான் இங்க என் வேலையை பாக்குறேன், இவள் தாங்க பண்ண முடியும். மித்தபடி ஃபாரின் கால்ஸ் பேச முடியாதுங்க. நான் இங்க வர பேஷண்ட்ஸே பார்க்க முடியல. இன்னைக்கு கிளினிக் லீவ் என்ன விட்டீங்களா? கிளினிக் லீவ்னா இத்தனை பேர் லீவ்னு போட்டிருக்கேன்ல ஃபேஸ்புக்ல. வந்துட்டேன், நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி போங்கன்னு எவ்வளவு தூரம் திருப்பி அனுப்ப முடியாதுல்ல. அது வந்துட்டு போஸ்ட்லாம் எங்க எடுத்தோம்? ஃபேஸ்புக்ல இருக்கு, அது போட்டு 1 வாரம் ஆச்சுன்னா பின்னாடி போயிடும். FB-ல இல்ல, நான் இன்ஸ்டால நான் போடவே அப்டேட் பண்ணலையோ. இல்ல நான் வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து ஃபேஸ்புக்ல போட்டா அது முன்ன பின்னாடி போயிடுச்சு. நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்களா? யூடியூப்ல போஸ்ட்லாம் போட முடியாதுங்க, லீவ்ன்றது போட முடியாது. இன்ஸ்டால நான் ஓகே இனிமே எல்லாத்துலயும் அப்டேட் பண்றேன். லீவ்னு சொல்லிட்டு நாங்க டூர் உங்க கான்டாக்ட் நம்பர்ல ஸ்டேட்டஸா கூட வச்சிரலாம்.
எஸ் மேம் அந்த ஸ்டேட்டஸ் வச்சா சேவ் பண்ணாதானே நீங்க பார்க்க முடியும். சேவ் பண்ணாத சேவ்ல இருக்கறத நான் கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்போம், எடுக்க மாட்டோம். நாங்க உங்க நம்பர் சேவ் பண்ணாதானே எங்க ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும். அன்னோன் நம்பர் ஸ்டேட்டஸ்ல அன்னோன் நம்பர் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்கா வாட்ஸ்அப்ல? அவ்வளவு டெக்னிக்கலா எனக்கு தெரியாதுங்க. வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சாவே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதுல இவ்வளவுதான். என்னடா நாங்க அதனால ஏசி கூட போடாம பேசியிருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து ஃபோன் கால்ஸ் வேணும்னே உங்க நம்பரை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு எடுக்க கூடாதுன்னா எடுக்காம இல்ல. லக் இருக்கு எங்களுக்கு, எடுத்துருவாளுங்க, கிடைச்சிரும். லக்கி இல்லைன்றா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துல இருக்க டாக்டரை பாருங்க, நான் என்னையவே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அங்கங்க இருக்க டாக்டரை பார்த்து சந்தோஷமா இருங்க. என்னடா செல்லப்படி சந்தோஷம் சிரிச்சு சொல்லி